அதான் எதுகை மோனை இலக்கணம் மாறாமல் அந்த டியூனுக்கு எழுதத்தக்கதான கிருபையை அவர் தான் கொடுத்தார். அவர் தான் ஓனர் சொல்லணும். அளவைப்பதற்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல, அழுகையை துடைப்பதற்காக. அழுகையை துடைப்பதற்காக. எங்களுடைய ஆசையெல்லாம் இதே போல பல திருநங்கைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். HIV கப்பலாக இருந்தால் கூட குழந்தைகள் நார்மலாக பிறக்கிறதுக்கு சில மெத்தடாலஜி மெடிசன்ஸ் இருக்கு. பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஊழியத்தை ஆண்டவர் பெரிய ஊழியமா கையில கொடுத்துட்டாரு. இதுக்கு நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த அனுபவங்கள் தான் HIV உடைய தாக்கம். பிள்ளைகளுடைய கிராஜுவேஷனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் தெரியும் அது அந்த வேதனை காயனா. நான் சொல்லிக்கல யார்கிட்டையும், சாரிம்மா, யுவர் ஃபாதர் ஆல்ரெடி லாஸ்ட் ஹிஸ் விஷன். நான் கண்ணை மூடுற வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், பார்வை இருக்கோ இல்லையா. இந்த பாடல் என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். பார்வை இழந்தாலும் விழியின்றி போனாலும் பதறி போவதில்லை. இன்னைக்கு அநாதன் சொல்றதுக்கு நான் வளர்க்குற பிள்ளைங்களே அநாதன் சொல்ற அந்த வார்த்தை சொல்றதுக்கு அவங்க விரும்பப்பட மாட்டேங்கிறாங்க. எல்லா பசங்களும் ஊருக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். லீவில் கூட ஒரு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு பிரிட்ஜில். அனாதையாய் நான் வளர்ந்தேன், அனுப்பவர் யாரும் இல்லை, என்னை தேடி வந்தார் அப்படின்னு இந்த ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குற அந்த பாட்டு. தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நினைக்கிறேன். இது காட்ஸ் டைமிங்ஸ். அதெல்லாம் இப்போ கூட என்னால் பண்ண முடியாது. களங்கமில்லா புன்னகை, கவலையின்றி வாழ்கின்றார், கர்த்தரின் கிருபையால் கலக்கமின்றி வாழ்கின்றார். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. விலையேற பெற்றவர்கள் அப்படிங்கிற டைட்டில் எதற்காக? ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தராங்க. அதில் மிக முக்கியமாக இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட மக்களை தேடி ஏசப்பா போயிட்டு அவங்கள தான் விலையேற பெற்றவர்களாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த தொழுநோயாளியின் வீட்டில் விருந்து சாப்பிட்டாருனோ, வேசி மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருனோ, கண் பார்வையற்றவர்களை தொட்டு சுகப்படுத்தினாருனோ, இப்படி சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தன்னுடைய அன்புனால் மீட்டு ஊழியம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லோரும் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி இப்போ இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட HIV பேஷண்ட், தொழுநோயாளிகள், கண் பார்வையற்றவர்கள், திருநங்கைகள்னு நிறைய பேர் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய ஊழியத்தை, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி இந்த மக்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற கல்வாரி சாப்பல் ஸ்தாபகரும் நிறுவனருமான பாஸ்டர் குணசேகரன் ஐயா நம்ம மத்தியில் இருப்பது சந்தோஷம். அதே மாதிரி பாடல்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே உடனடியாக ஞாபகம் வர ஒருத்தர். இவருடைய ஆராதனை இல்லாமல் நம்மளுடைய வர்ஷிப் முழுமை அடைந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஆராதனை நாயகன் தன்னுடைய பாடல்கள் வரிகள் மூலமாய் பலருக்கு ஊழியம் செய்திருக்கார். உதாரணத்திற்கு MPA திருசபைக்கு 140க்கும் மேலான பாடல்கள் திரு DJ ஐயா அவர்கள், ஜான் சாலமன் ஐயா அவர்கள், ஜாலி ஆப்ரகாம் ஐயா அவர்கள், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய ஊழியங்களுக்கும் தன்னுடைய பாடல்கள் வரிகள் மூலமாய் ஊழியம் செய்து சபை ஊழியத்தையும் சமுதாய பணியிலும் தன்னை முன்னிறுத்தி கொண்டு பல நற்பணிகளை செய்து கொண்டு வருகின்ற பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் ஐயா நம்ம மத்தியில் இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். அங்கிள், உங்கள் 2 பேரையுமே ஆதாரம் சேனல் மூலமாய் சந்தித்து இப்படிப்பட்ட விலையேற பெற்றோர்கள் ப்ராஜெக்ட் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம் அங்கிள். எங்களுக்கும் ஆதாரம் சேனல் மூலமாக எங்களுடைய அனுபவங்களை, பாடல் வரிகளை, தரிசனத்தையெல்லாம் சொல்லுவதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். ஆதாரம் சேனலுக்கு நன்றி சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள். நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம அதுக்கெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த விலையேற பெற்றவர்களுக்காக நம்ம இப்போ உட்காந்துருக்கோம்.
இந்த விலையேற பெற்றவர்கள் எப்படி அங்கிள் உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது? தம்பி, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் வந்து ஒரு ஆர்ஃபன் பாய். சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆர்ஃபனேஜில் 12 வருஷம் படித்து, அப்புறம் அந்த படிக்கிற நாட்களில் சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு வருஷம் பிரேக் பண்ணி ரோடெல்லாம் சுற்றி திரிந்து இப்படி சில கஷ்டங்களை அனுபவித்து கர்த்தருடைய பெரிதான கிருபையில் அந்த சின்ன வயசில் 17 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஆண்டவருடைய அன்பை தெரியும். படித்து முடித்த பிறகு அதே போல் அதே ஸ்தாபனத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலையிலையும் நான் முன்னேறிட்டு வந்துட்டேன். கேனெக்ஸுங்கிற ஸ்தாபனம். என்னுடைய சின்ன வயசில் நான் பட்ட கஷ்டத்தை நிறைய பேர் பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி படக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆகையினால தான் கர்த்தர் எனக்கு சில வழிவாசலை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதன்படி பார்க்கும்போது விலையேற பெற்றவர்கள் அப்படின்னா சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க அல்லது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ஒரு ஆல்பம் பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அடுத்தபடியாக நம்முடைய சபையாரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம். இந்த விலையேற பெற்றவர்கள் இந்த ஆல்பம் வந்து பலருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆறுதல், நல்ல ஒரு ஊழியமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட வந்த உடனே, இந்த ப்ராஜெக்டுக்கான தரிசனம் உங்ககிட்ட வந்த உடனே அங்கிள் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அங்கிள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அங்கிள் வந்து எனக்கு 45 வருஷம் தெரியும். 45 வருஷம்? ஆமாம். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஒரே சபைக்கு போகிறவங்க. அப்போ தான் ஐயா வந்து முதல் பாட்டு பரலோகமே என் சொந்தமே, அந்த பாட்டு அவங்க எழுதும்போது நானும் அவங்க கூட அந்த அதே ஆராதனையில் கலந்துக்கிட்டேன். ஆகையினால எனக்கும் ஐயாவுக்கும் அப்போ இருந்தே இது. ஆனால் திடீர்னு கொஞ்சம் இடைவெளி. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து ELSல அங்கே பார்க்கும்போது ஐயாவுடைய பெரிய ஒரு பாட்டு ஆல்பத்தை பார்த்த உடனே அதில் ஃபோன் நம்பர் எடுத்து பண்ண உடனே திருப்பி ஆண்டவர் எங்களை இணைத்தார். என்னுடைய தரிசனத்தை நான் சொன்ன உடனே ஐயா வந்து உடனடியாக வந்து பண்ணாங்க. அங்கிள், இப்போ நீங்கள் நிறைய பாடல்கள், இப்போ அங்கிள் சொன்ன மாதிரி பரலோகமே என் சொந்தம்லாம் அது தெரியாதவங்களே எடுக்க முடியாது. மூளை முட்டெங்கும் பாடிக்கொண்டு இருக்கிற ஒரு பாடலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ பாடல்கள் நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாமே இன்றைக்குமே வர்ஷிப்பில் அந்த பாடல்கள் வந்து தினசரி ஏதாவது ஒரு வர்ஷிப்பில் நம்ம அதை கேட்கக்கூடிய பாடல்கள். நீங்கள் ஆராதனை நாயகன் அப்படின்னா உங்களை ஞாபகத்துக்கு வர்றது நிறைய பேர். அந்த அளவுக்கு அந்த நாயகனை போற்றும் போதெல்லாம் அந்த வரி நாயகன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வேற டாஸ்க். கிறிஸ்தவ பாடல்கள்ல இருந்து அப்படியே இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள பாடல்கள், அப்படிப்பட்ட மக்களுடைய வலிகளை புரிந்து பாடக்கூடிய ஒரு பாடல். இது வந்து எப்படி நீங்கள் உடனே அக்செப்ட் பண்ணீங்களா? அதாவது ஆவிக்குரிய பாடல்கள், பைபிள் பேஸ்டு பாடல் தான் இது வரைக்கும் நான் எழுதியிருந்தேன். பாஸ்டர் குணசேகர் என்னை அப்ரோச் பண்ணி அவங்க இதெல்லாம் சொல்லும் போது நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன் தெரியுமா? சமுதாய விழிப்புணர்வு பாடல்கள் அப்படின்னா வெறும் கிறிஸ்தவ நண்பர்கள் மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னா அவங்க எப்படி ரசிப்பாங்க, அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்க? இந்த சப்ஜெக்ட்லாம் சாதாரண சப்ஜெக்டில் HIV பாதிக்கப்பட்டவர்கள், திருநங்கை, பார்வை இழந்தவர்கள், தொழுநோயில் பாதிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் வந்து வெறும் கதையல்ல, அது நிஜம். அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த பணியெல்லாம் நான் போய் பார்த்தேன். அவங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள்லாம் பார்த்தேன். கிட்டத்தட்ட HIV பாதிக்கப்பட்ட பிள்ளைகளில் மொத்தம் 3000 பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு தகப்பனாக இருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து எடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட தரிசனத்தை இவங்க மாத்திரம் இல்லை, இவங்க மனைவி, பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் புகுத்து அந்த பார்த்த பொழுது ஐயோ இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு அந்த அந்த சப்ஜெக்டை கிடச்ச உடனே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு புதுமையான காரியம், இலக்கியமும் இருக்கணும், பாடல் நயமும் இருக்கணும், சமுதாய விழிப்பும் இருக்கணும் என்று சொல்லி ஜெபத்தோடு ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்ட், இந்த மாதிரி விழிப்புணர்வு ப்ராஜெக்டாக நான் கையில் தொட்டுதில்லை, எழுதுனதில்லை. ஏன்னா நான் பாடல் எழுதும்போது ரெக்கார்டிங் போகும்போதெல்லாம் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் சினிமாவில் லவ் சாங் எழுதுறீங்களான்னு. ஆயிரக்கணக்கான பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டார் என்கிட்ட, லவ் சாங்லாம் எழுதணும், அது எழுதுவீங்களான்னு. லவ் சாங் எழுதுவேன், யாரை பற்றி எழுதுனா இயேசு பற்றி எழுதுவேன். வேறு லவ் சாங்லாம் எனக்கு எழுத தெரியாது. நீ என்ன பணம் கொடுத்தாலும் சரி அது நான் எழுத மாட்டேன். நான்
என் பேனா நான் தொட்டதெல்லாம் இயேசுவை தான் புகழ்ந்து பாடணுமே தவிர சினிமாவுக்கோ மற்றதுக்கோ நான் இல்லை. ஆனால் அது ஆனபடினால இதை எழுதும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு நான் உட்கார்ந்து அப்படி எழுத ஆரம்பித்தேன். அதெல்லாம் எழுதி இசையமைச்சு நாங்கள் ஐயா வந்து இதில் ஷூட் பண்ணி முடித்து காட்டின போது உண்மையிலேயே நான் உள்ளத்தில் அழுதேன். சில பாடல்கள் சில வரிகள் வந்து நான் தான் எழுதினேனா என்பது எனக்கே ஆச்சரியம். ஆண்டவருக்கு மகிமை. மனமே சோராதரு, ஏன் இந்த வாழ்வு, இதெல்லாம் அங்கிள் நான் கேட்குறேன். இப்போ வந்து இந்த வலிகளை எப்படி அங்கிள் உணர்ந்துக்கிட்டீங்க? இப்போது மற்ற காரியங்கள்னால் நம்ம எல்லாம் கடந்து வந்திருப்போம். இப்போ ஆராதனை அப்படி நம்ம பாடுறது, இந்த பரலோகமேன் சொந்தமே பாடுறது எல்லாம் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு. ஓகே, இப்போ இந்த தொழுநோயாளிகளாக இருக்கட்டும், இந்த HIV பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், கண் பார்வையற்ற மக்களாக இருக்கட்டும், இவங்களுடைய வலிகளை எப்படி உணர்ந்தீங்க? அந்த வலியை உணர்ந்தால் தானே அந்த வரிகள் பிறக்கும். சரியான கேள்வி சாந்தா. நான் போய் நேராக பார்த்தேன். இவங்க செய்கிற அந்த தொண்டு வந்து சாதாரண தொண்டு இல்லை, சமுதாய பணி. HIV பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, ஆமாம், இங்கே பெங்களூர்லேயும் சரி, அப்புறம் இதில் தூத்துக்குடியில் மெஞ்ஞானபுரம், தைலாபுரத்துலேயும் சரி, கிருஷ்ணகிரியிலையும் சரி, இந்த சென்டர்ஸ்லாம் பார்த்த பொழுது இந்த பிள்ளைங்க லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நடுக்கமாக இருந்தது. நேரில் போய் பார்த்த பிற்பாடு தான் அந்த பிள்ளைங்க எப்படி வளர்க்கப்படுறாங்க, இவங்க எப்படி நடத்துகிறாங்க. ஏதோ கமிஷனில் இல்லை, உணர்வுபூர்வமாக ஊழியபூர்வமாக முழு குடும்பமும் ஈடுபட்டு அந்த குழந்தைகளை தூக்கி எடுத்து அணைச்சி பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை சாந்தா, ஒன்று என்னென்னா கர்நாடகா கவர்மெண்ட் அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டுமே இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது கவுன்சிலிங் இவங்களை கூப்பிட்றாங்க. 1 மணி 2 மணி ஆனாலும் பாஸ்டரும் அவங்க மனைவியும் 2 பேரும் போய் ஜோம் பண்ணுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க இறந்து போகிறாங்க. அப்போ நான் நினச்சேன், இது வந்து பூலோகத்திலேருந்து பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஊழியத்தை ஆண்டவர் பெரிய ஊழியமாக கையில் கொடுத்துருக்காரு. இதுக்கு நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த அனுபவங்கள் தான் HIV தாக்கம். அதுவே பிளைண்ட் ஸ்கூலுக்கு நான் போனேன், அந்த குருடர்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், என் அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் என்னை தொட்ட அனுபவங்கள். சில ஷார்ட்ஸ்லாம் காட்டினாங்க, சில வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் காட்டி இப்படின்னு காட்டும் போது அதை அப்படியே உள்வாங்கிட்டேன். அதை உள்வாங்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு நானும் அதில் ஒருவன் என்று சொல்லி தான் ஆண்டோடைய துணை தான். இது வந்து என்னுடைய பலத்தினால் எழுதினேன், என்னுடைய திறமையினால் எழுதினேன், என்னுடைய இலக்கண நயத்தினால் எழுதினேன்னு சொல்லவே மாட்டேன். ஆண்டவருக்கு தான் மகிமை. எப்படியே எழுதி முடிச்ச ஒரு பேர் தான் ஆண்டவருடைய ஒத்தாசையை நான் உணர ஆரம்பித்தேன். நான் சொல்ல வந்த காரியம்லாம் இதை நேரில் பார்த்து இவங்க செய்கிற ஊழியத்தை உணர்ந்த பிற்பாடு தான் நான் எழுத தொடங்கினேன். சரியா? இப்போ இதனுடைய காரியங்களை நீங்கள் தான் அங்கிளுக்கு சொல்கிறீங்க. அங்கிள், இப்போ HIV மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த மாதிரி வரிகள் வேணும்னு அங்கிள்கிட்ட சொன்னீங்களா? இல்லை வெறும் அந்த பெயினை மட்டும் சொல்லி இந்த சம்பவம் இருக்குது, இப்படி அவங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி இப்போ அங்கிள்கிட்ட இதை அப்ரோச் பண்ணி அங்கிள் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, ஒரு டிராஃப்ட் மாதிரி, அது உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பார்க்குறப்ப? இல்லை, நாங்கள் ஒவ்வொரு பாடல் எழுதுறதுக்கு முன்பாகவும் உட்காந்து 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி என் மனசில் உள்ளதெல்லாம் ஐயா அப்படியே வாங்கிடுவாங்க, எழுதக்கூட மாட்டாங்க. அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு ஐயா நடக்கும்போதும் உட்காரும்போதும், சில பாட்டு வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது எழுதியிருக்கிறாங்க. ட்ரெயினில் உட்காந்துருக்கும், அதனால் அவங்க அவங்களுடைய இதை 100க்கு 100 பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல்னு நான் விசுவாசிக்கிறேன், ஐயாவும் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு காமன் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் ஒரு தாகத்தை, எங்கேயோ உள்ள மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக ஐயாவை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். அவ்வளோ. இன்னொன்று சொல்லணும்னா, இட்ஸ் அ டீம் ஒர்க்னா பாஸ்டர் வந்து அவங்க செய்கிற ஊழியத்தை சொல்லுவாங்க. என் கூட இசையமைப்பாளர் AC தினகரன் அவங்க உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ சினிமாவில் எப்படி பாடல் எழுதுவாங்கன்னா, இப்போ வைரமுத்தோ மற்றவங்களும் எழுதும் பொழுது அந்த டியூனுக்கு பண்ணும்பொழுது அந்த டியூன் எப்படி இருக்கணும், அந்த டியூனுக்கு வார்த்தைகள் எழுதணும். வார்த்தையும் உள்ளத்தில் இருக்கும். அப்போ அவரும் என்னோட கூட அட்ஜஸ்ட் பண்ணுவார். சில வரிகள் நான் எழுதி டியூன் பண்ணியிருக்கோம், சில பாடல்கள் அவர் டியூனுக்கு நான் எழுதியிருக்கேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. எந்த டியூன் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, அந்த வரிகளுக்கு, அதாவது எதுகை மோனை இலக்கணம் வராமல் அந்த டியூனுக்கு எழுதத்தக்கதான கிருபையை அவர் தான் கொடுத்தார். அவர் தான் ஓனர்னு சொல்லணும், அவர் தான் கற்றுக் கொடுத்தார். அப்படி இட்ஸ் அ கோஆர்டினேஷன். நான் பாஸ்டரு, நான், இசையமைப்பாளர் 3 பேரும் ஹோட்டலில் உட்காந்து நாங்கள்
இவர் சொல்லும் போது ஒரு தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை என்று ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அது 2 பேரும் நான் கேட்ட உடனே மெலடி பண்ணுவார். மெலடி பண்ணிட்டு அந்த மெலடிக்கு தான் பாட்டு எழுதணும்னு தவிர, சிலது என் வரிக்கு எழுதியிருக்கேன், மெலடிக்கு எழுதும்போது ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு. அதில் என்னை கவர்ந்த பாடல்கள் ஒரு சிலது இருக்குது, அதெல்லாம் கேட்க போகிறீங்க. மனமே சோராதேரு, ஏன் இந்த வாழ்வு, பார்வை எழுந்தாலும், நல்ல அநேக ஸ்டோரிகள், அதாவது கதைகள்லாம் அடங்கியிருக்கிற, அனுபவங்கள் அடங்கியிருக்கிற நிகழ்ச்சி தான் இது. இதில் பார்க்குற நேர்களுக்கு நான் சொல்கிறேன், ஏதோ பொழுதுபோக்குக்கு இல்லை, ஒரு தரிசனத்தோடு கரிசனையோடு நீங்கள் அதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் வரும். அறியா, உங்களுடைய குணம் மாறும், இதெல்லாம் சோபம் மாறும். இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும், நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு சேலஞ்செல்லாம், சவால்லாம் அந்த பாடலில் பார்க்கும்போது வரும். ஒரு சிலர் கண் கலங்கிடுவாங்க, கண்டிப்பாக அழத்தான் செய்வாங்க. அழ வைப்பதற்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல, அழுகையை துடைப்பதற்காக மற்றவருடைய அழுகையை, கண்ணீரை துடைப்பதற்காக எழுதப்பட்ட பாடல்கள். தரிசனம் என்ற பாடல் தான் இந்த பாடல். மொத்தம் 2 வால்யூம் இல்லைங்களா, 20 பாடல்கள், ஒரு வால்யூம்லையும் 10 பாடல்கள். இந்த 2 வால்யூம், இதில் முதலாவது ஒரு வால்யூம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இவங்க இந்த மக்களுக்கெல்லாம் இது தேவைன்னு சொல்லி ஒரு வால்யூம் முடிச்சிட்டோம் நம்ம, 10 பாடல்கள். இந்த ஊழியத்தை மனநிறைவாக ஆனது அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்குல்ல, இந்த பாடல்கள் போட்டு காமிச்சு இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு தேற்றுதலாக இருந்தது, ஒரு ஆறுதலாக இருந்தது இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குங்களா? ஒரு அனுபவம், சமீபத்தில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு தொழுநோய் உள்ள மக்கள் உள்ள ஒரு ஸ்தாபனத்துக்கு போயிருந்தோம். ஏறக்குறைய 100 பேர் இருப்பாங்க. ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து, ஐயா அந்த பாட்டை மறுபடியும் போடுங்க ஐயா, நாங்கள் பார்க்கணும் ஐயா. அந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் கூட, இப்போ வந்து எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் நாங்கள், அவங்க முகத்தெல்லாம் பார்க்கணும் ஐயா, அந்த பாட்டை போடுங்க ஐயா அப்படின்னாங்க. அப்போ எனக்கே நம்ம எடுத்த பர்பஸ் வேறு, அந்த அம்மாவை தொட்டது வேறு, அவங்க முகத்தெல்லாம் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக, எப்படியாவது அந்த அம்மாவை காமிக்கணும்னு நான் மறுபடியும் செகண்ட் ட்ரிப் அதுக்காக போய் அந்த அம்மாவை உட்கார வச்சு அதெல்லாம் காமிச்ச உடனே இன்றைக்கும் அது வந்து பெரிய டாக்குமெண்ட்ரி. இதுதான் டாக்குமெண்ட்ரி. ஏன்னா இன்னைக்கு பிஏபிஸ் வந்து நிறைய பேருடைய இப்போ நேரு போட்டா இருக்குது, அங்கே போட்டாங்க இருக்குது. ஆனால் இங்கே ஒரு தொழுநோயாளி உயிரோடு இல்லை. ஆனால் அந்த ஷூட்டிங்கில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வீடியோக்காக. அது எனக்கு இன்னைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. 2வது, இந்த ஹெச்ஐவி வியாதி உள்ளவங்க அந்த காலத்தில் நம்ம எடுத்தது இன்னைக்கு அவங்க இல்லை, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அவங்களுடைய படங்கள் உள்ளே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்லுவேன்னா, இந்த கண் பார்வை இல்லாதவங்க இதை பாட்டை ஜனகணமன மாதிரி பாடுறாங்க அவங்க இன்ஸ்டிடியூஷனில். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் உயர்த்தி இருக்கிறோம் நம்ம. அவங்களாம் விலையேற பெற்றவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது ஐயாவுடைய கிருபை, ஆண்டோடைய கிருபை, ஐயாவுடைய தாளந்துகளை ஆண்டவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த டைட்டிலுக்கு பின்னாடி அந்த 1:19 நீங்கள் படிச்சீங்கன்னா, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாரும் வெளியேற பெற்றவங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு திருநங்கை வந்து பிச்சை கேட்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து நமக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறது நம்ம வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம உண்மை சொல்லணும். நானே அவங்கள டிகிரேட் பண்ணி தான் நினைக்கிறேன். நான் அப்படி இல்லையே அப்படி தான் நம்ம நினைக்கிறோம், அது தப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கலையே, அவருடைய ரத்தத்தினால அந்தமா மீட்கப்பட்டவங்க தானே. அதனால அதுக்கு அவங்கள ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி, சின்ன முயற்சி மிகப்பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கு. இந்த முதலாவது வால்யூமை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் 2வது வால்யூம் பண்ணோம்னா நமக்கு 2வது வால்யத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். முதலாவது வால்யத்தில் வந்து இந்த மக்களை நாங்கள் வைத்திருப்போம், குஷ்டரோகிகள் வைத்திருப்போம், எல்லாரும் வேல்யூபிள், அவங்களெல்லாம் வேல்யூபிள்ங்கிற காமிச்சோம் முதல் வால்யத்தை. 2வது வால்யூமில்
அந்த ஊழியம் செய்யறவங்களும் வேல்யூபிள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவங்க ஐயாவே சிலருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஐயாவுடைய மனைவி அம்மா வந்து அவங்கள ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ ஊழியம் செய்யறவங்களையும் நம்ம விசேஷமாக நம்ம கனம் பண்ணியிருக்கோம். அது 2வது வாலியம் வந்து அப்படி வரும். முதல் வாலியத்தில் வெறும் பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க, அவங்கள நாங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ இது வந்து நம்ம இருக்கிற எல்லா தரப்பையும் அதை விலையேற பெற்றவர்கள்னு சொல்லிட்டோம் நாங்கள். இதில் முதலாவது பாடலாக உங்களுக்கு எந்த பாடல் முதலாவது பாடலாக எழுதுனீங்க? எதை முதலாவது சொன்னாங்க, என்ன எழுதுனீங்க, அது ஞாபகம் இருக்குங்களா? மனமே சோராதிரு, அது ரொம்ப என் மனசு விட்டு நீங்காத பாடல். பர்சனலாக உங்களை ரொம்ப தொட்ட பாடல். என்ன பாதிச்சுது அந்த மனமே சோராதிரு என்ற பாடல் வந்து திருநங்கைகள் பாடுறது. அது வந்து அந்த பாட்டு எழுதும் பொழுது அதுக்கு மியூசிக் அமைக்கும் போதும் அது பாட வச்ச விதம் வந்து ரொம்ப விலையேற பெற்றது. ஏன்னா அவர் மியூசிக் என் பிரதர் தான் அவர், ஏசி தினகரன். அவங்க அந்த அந்த பாவம் இருக்கணும், ஸ்டைல் இல்லை. அந்த கிறிஸ்தவ பாடலில் அந்த சீனை கொண்டு விஷுவலைஸ் பண்ணி திருநங்கைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க, சமுதாயத்தில் எப்படி ஒதுக்கப்படுறாங்க, அப்படிப்பட்ட வரிகளை நான் எழுதிட்டேன், பாடலாக்கிட்டாச்சு. அதோடு நிற்காம அவங்கள பாட வைக்கிற விதம் இருக்க பல மணி நேரம் அந்த பாடலை நல்லா நம்ம நம்முடைய ஸ்டைலுக்கு வர்ற வரைக்கும் அது விடவே இல்லை. அந்த சிங்கர் ப்ரொஃபஷனல் சிங்கர் தான், விடவே இல்லை. அப்படி வேலை வாங்கி எடுத்தது. அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக. அது மட்டும் இல்லை, திருநங்கைகளே எனக்கு வர வச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது பாம்பேயில், திருநங்கைகளுக்காக வேண்டிய ஒரு திருச்சபை. அங்கே உள்ள ஒரு 7 பேரை வர வச்சு அவங்களையே நடிக்க வச்சோம். உணர்ந்து பண்ணுவாங்க, அதனால் எல்லாருடைய மனதிலையும் அவங்க பதிஞ்சிட்டாங்க. அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் கேட்போம். ஆ
அருமையான பாடல். நிறைய பேர் வந்து இந்த பாட்டை வந்து திருநங்கைகள் மட்டும் அதை என்ஜாய் பண்ணல. இந்த பாட்டை சாதாரணமாக கவலையாக இருக்கிறவங்க கூட, கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட மனமே சோறாமல் இரு நீ அவங்க பாடி அவங்கள தேர்ச்சி கொள்கிற பாடல். ஏன் சோறாமல் இருக்கணும்? ஒரே ஒரு காரணம், மன்னவன் இயேசு. நம்ம இயேசுவை ராஜாவாக வாழ்க்கையில் வைக்கும்போது நம்ம சோறவே மாட்டோம். பிரியமானவர்களே, அதை பற்றி தான் ஐயா எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. பிரைஸ் காட். இப்போ இந்த பாடலுக்கு பின்னாடி உங்கள் மனதில் இருந்த வசனம் வந்து ரோமர் 1:27 இல்லைங்களா? இதை நீங்கள் ஐயா கிட்ட சொன்னோன்னே, அங்கிள் உங்களுக்கு வந்து எப்படி அங்கிள் இது இந்த வரிகள் கிடைச்சிது? ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அதை விஷுவலைஸ் பண்ணேன். எப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜ்குள்ளே இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நான் யோசித்து ஆண்டவர் தான் இவர்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பேஷனட் மூடில் அதோடு கூட இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும் என்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் என் உள்ளத்தில் புகுத்துறதுனால அந்த வரிகள்லாம் வந்து அந்த இசைக்கு ஏற்ப அது அப்படியே பின்னி பிணைஞ்சு போச்சு. அடுத்தது பாடினவங்களும் ரொம்ப அனுபவித்து பாடி அதை பிக்சரைஸ் பண்ணும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த பாடலில் ஆக்ட் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து 7 பேர் அவங்க திருநங்கைகளே வந்தாங்க. அவங்களே வந்து ஆக்ட் பண்ணி பெங்களூரில் பிச்சை எடுத்தாங்க. அவன் காசு கொடுத்தான். அந்த காசெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் பிள்ளைகளுக்கே கொடுத்து போயிட்டான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாம்பேலேருந்து வந்த 7 திருநங்கைகள் தான் இதனுடைய முதல் ஆடியன்ஸ், ஃபஸ்ட்டு மக்கள் இந்த பாடலுக்கு. அவங்களுடைய சாட்சி என்னவா இருந்தது? அவங்க எப்படி இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் அதில் பிரியாணி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அந்த அம்மா மனம் திறந்து சில காரியங்களை என் ஒய்ஃப்கிட்ட பேசினாங்க. இந்த பாட்டுக்கு பிறகு எங்கள் சர்ச்சிலேருந்து எடுத்தோம். கடைசி நேரம் இந்த பாட்டு முடிவு வந்து எங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் முழங்கால் நின்று முடியும். அவங்க வந்து மனம் உடஞ்சி இங்கேருந்து திரும்பி போகும்போது, பாம்பே போகும்போது மனம் உடஞ்சி இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு போனாங்க. அது நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டு வந்து ஐயா வந்து எழுதுனது வந்து பரிசுத்தாவியினுடைய உதவி கொண்டு எழுதுனது, அங்கே கிரியை செய்தது இன்னும் உங்கள் மூலியமாகவும் நீங்கள் ஆதாரம் அந்த சேனல் மூலியமாகவும் கண்டிப்பாக இது கிரியை செய்யும். இல்லைன்னா நம்ம வந்து உதவி செய்வோம். அவங்கள பார்த்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். அந்த டிஸ்கிரிமினேஷன் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இது அவங்கள நம்ம வந்து விசேஷித்தவர்களா விலையேறப்பட்டவர்களா கருதி தான் நம்ம இந்த காரியங்களை படைச்சிருக்கோம். இந்த பாடலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சாட்சி இருக்கும் போது இன்னொரு பாடல், ஏன்னா அங்கிள் கிட்ட கூட அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாடலை கேட்கும் போது அழாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா நானும் அழுதுருக்கேன் அந்த பாடலை. ஏன் இந்த வாழ்வு எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த HIV மக்களுக்காக எழுதப்பட்டது இல்லைங்களா? இது தேவைப்பட்டதுன்னு எப்படி அங்கிள் உங்களுக்கு தோணுச்சு? சொல்கிறேன், அந்த HIV சிலனோடவே இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சிறு பிராயத்திலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்களாகி அது கல்யாணம் கட்டுற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பிள்ளைகளே தான் பார்த்துட்ருக்காங்க. வீடு பக்கத்துலேயே அந்த ஹாஸ்டலு, இன்னொரு பக்கத்தில் தோட்டத்தில் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன மாத்திரை கொடுக்கணும், எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவன் செய்யக்கூடாது தான் ஃபஸ்ட்டு கொண்டு செய்யணும். அவனுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க எல்லாமே அதை கண்ணார பார்த்துருக்கேன். அந்த பாடலுடைய இது என்னென்னா, தம்பி, இன்றைக்கி HIV வியாதி வந்து ஒரு காலத்தில் 1% இருந்துச்சு உலகத்தில், இந்தியாவில், எஸ்பெஷலி இந்தியாவில் 1%. அப்போ 100 கோடி மக்கள் இருக்கும்போது, அதாவது நான் சொல்கிற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1% இருந்தது. இன்றைக்கி 0.5 மாறிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஏன்னா மெடிசன்ஸு வந்திருக்கு, அவேர்னஸ் மெடிசன்ஸும் நிறைய இருக்குது. ஆனாலும் உயிரை வந்து காப்பாற்றுற மெடிசன் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. கொஞ்சம் லாங்கு வாழ்கிறாங்க, அது மாத்திரை சாப்பிட்றாங்க, கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உயிர் வந்து அதே பீரியட் தான். முதல்ல 14 வருஷத்தில் இறந்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து டபுள் ஆகுது. நான் சொல்கிறது பிறக்கும் போதே HIV பிறக்கிறவங்க நிறைய பேர். இந்த லாரி டிரைவர்ஸ் அவங்க தான் மெயின் இடையில பாதிக்கப்பட்ட, அவங்க தான் நிறைய பேர். அவங்க ஒய்ஃபுக்கு கல்யாணம், அவங்க எங்கேயாவது போய் யார்ட்டையாக இருந்துட்டு வந்துடுவாங்க, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஒய்ஃப் வந்து இது பண்ணுறாங்க. அதான் மேஜர். லாரி டிரைவர்ஸ் தான் ஜாஸ்தி. ஆனாலும் விபச்சாரம் பண்ணுற ஒருவங்க அவங்க வந்து இந்த மாதிரி இதில் சிக்கலை மாட்டின பிறகு சகோதரர்கள்லாம் மாட்டி அதை சகோதரிகளுக்கு கொடுத்துருவாங்க. சகோதரிகள் வந்து அவங்க குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க.
ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் குழந்தைகள் வந்து நார்மலாக பிறக்குது. ஆமாம், ஹெச்ஐவி அவங்க ஹெச்ஐவி கப்பலாக இருந்தால் கூட குழந்தைங்கள் வந்து நார்மலாக பிறக்கிறதுக்கு சில மெத்தடாலஜி மெடிசன்ஸ் இருக்குது. அதனால் அன்றைக்கி ஒரு பெரிய கிருபை. அதனால் இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட்டை இணையும் போது சொல்கிறீங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இப்போ வந்து ஹெச்ஐவி நார்மலாக பிறக்குது. முதல்ல அப்படி கிடையாது. இப்போ ஒரு கடந்த 10 வருடங்களாக இருக்குது. ஆனால் இப்போ 5 வருடங்களாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு பிறக்குது. நிறைய பேர் தைரியமாக இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, சில காரியங்கள் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கணும். ஏன்னா இந்த பிளட் வந்து உள்ளே போயிடக்கூடாது, குழந்தை வாய்க்குள்ளே போயிடக்கூடாது. அதனால் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து ஆண்டோடைய பெரிதான கிருபையில் அது ஒரு கிருபை. இன்னும் ஒரு மெடிசனுக்காக எல்லோரும் ஜோம் பண்ணிகிட்ருக்காங்க. மெடிசன் வந்துட்டுன்னா ஒரு காலத்தில் குஷ்டரோகத்துக்கு மெடிசன் கிடையாது, டிபிக்கு மெடிசன் கிடையாது. அது மாதிரி இப்போ வந்து இது ஒரு ஹெச்ஐவி ஒரு வாதைன்னு வச்சுக்கிங்களேன், வாதை இதுக்கு மெடிசன் இல்லை, ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு நாங்கள் விசுவாசி நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் மனம் திரும்புகிறான், தன் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டான், ஒய்ஃபுக்கு வியாதியை கொடுத்துட்டான். அந்த வியாதியை கொடுத்தோன்னே அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கிற இந்த பாட்டில் நாங்கள் காமிக்கிறோம். அப்புறம் அவன் கொடுத்ததுனால இந்த அம்மா எவ்வளவு சமுதாயத்தினால ஐயா அழகாக அந்த பாட்டு வரி எழுதியிருப்பாங்க. சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு வெறுக்குதுங்கிறத. ஆனால் இப்போ வர வர ஜாஸ்தி ஆகிட்டு கம்மியாயிட்டுருக்கு அவேர்னஸ் வர வர. ஐயா பாட்டு எழுதும்போது பயங்கர மக்கள்லாம் யாரோ ஹெச்ஐவி பேஷண்ட்னா எல்லோரும் ஒதுங்கி ஓடிடுவாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது ப்ராக்டிக்கலாக இவங்க வாழ்க்கையில் நான் பார்த்தது என்னென்னா, கிட்டத்தட்ட 3000 பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா? இந்தியா முழுக்க 3000 பிள்ளைகள். ஆமாம், ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்ட பிறந்த பிள்ளைங்க, ஹெச்ஐவியில் வியாதியில் பிறந்த பிள்ளைங்க, அஃபெக்டட் இன்ஃபெக்டடு இந்த மாதிரி பிள்ளைங்களை பிறந்து அதை ஆளாக்கி வளர்த்து எத்தனை பேருக்கு திருமணம் பண்ணியிருப்பீங்க? இது வரைக்கும் 48 பிள்ளைங்க வியாதி உள்ள பிள்ளைங்க, வியாதி இல்லாத பிள்ளைங்க ஒரு அவங்க சிப்ளிங்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க அப்படி ஒரு 100 பிள்ளைங்களுக்கு பண்ணியிருப்போம். திருமணம் பண்ணி முடிச்சு திருமணம் பண்ணி குழந்தைகள் நல்ல நார்மல் பிள்ளைங்க பிறந்திருக்கு. நார்மல் பிள்ளைங்க பிறந்து வெறும் பேச்சளவில் இல்லை, டாக் ஷோவில் இல்லை, இது வந்து இது என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக ஒரு ஊழியமாக ஒரு திருப்பணியாக இதை இவங்க செய்துட்டு வரத கண்ணார பார்த்த பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். 3000 சில்ட்ரன்லாம் அவங்க அண்டர் கேரில் இருக்காங்க. கர்நாடகாவில் ஹாஸ்பிட்டல்லாம் இவங்கள உடனே கூப்பிட்றாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது சாகிற நிலைமையில் கூட இவங்கள 12 மணி ராத்திரி 1 மணி கூப்பிட்டா இவரும் அவருடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து போய் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்து ஆலோசனை கொடுத்து முடிச்ச உடனே கண்ணை மூடி இறந்து போயிடும். அந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி மரணங்களை எத்தனை சந்திச்சிருக்கீங்க? தம்பி, நான் வந்து எங்கள் ஸ்டாஃப் மட்டும் சொல்கிறேன். எங்கிட்ட வேலை பார்த்தவங்க ஏற்கனவே ஒரு 25 பேர் இறந்துருக்காங்க. என் பிள்ளைங்க 65 பேர் இறந்துருக்காங்க. ஆமாம், ஒரு 90 பேர் என் முன்னாடியே. ஏன்னா அவங்களுக்கு டையிங் ஸ்டேஜ் எங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கடந்த ஒரு கரெக்டாக ஆகஸ்ட் 3 ஒரு அம்மா இறந்தாங்க. ஆகஸ்ட் 3 26 வயசு அந்த அம்மாவுக்கு. இறக்கும்போது அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நானே ரொம்ப நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியாக அவங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் இறந்தாங்க. அது எனக்கு பெரிய திருப்தி. அவங்க கடைசி நேரத்தில் சமாதானம். சாதாரணமாக இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணால் லேடிஸ் விசேஷமாக சகோதரிகள் வந்து கேர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க செஞ்ச தப்பு கிடையாது, கணவனார் கொண்டு வந்து தப்பு ஆச்சேன். ஆனால் கணவனாரை சவிப்பாங்க. அவர் செத்து போயிடுவார் சில நேரத்தில், சில உயிரோடு இருப்பார், சவிப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்த பிறகு அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மரணத்தை அவங்க இன்வைட் பண்ணிக்கிடுவாங்க. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. அது மரணத்தை ஜெயமாக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார் இல்லையா? அதனால் அவங்க அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து சொல்லி எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் கொண்டு வந்துடுவோம். என் கண்ணு முன்னாடி ஒரு பையன் இறந்தான், சுரேஷ்னு ஒரு பையன். பிள்ளைங்க முன்னாடி, சாதாரண பிள்ளைங்க முன்னாடி நாங்கள் பிள்ளைங்களை இறக்கிறதுக்கு விட மாட்டோம். டக்குன்னு நாங்கள் செப்பரேட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்கேயே இது பண்ணி அப்புறம் பேர்ன் பண்ணிடுவோம். ஒரு பையன் எல்லா பிள்ளைங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டான், சுரேஷ்னு ஒரு பையன். இறந்த உடனே எனக்கு, நானும் இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. உடனே பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ அவங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணேன், சாவு நமக்கு ஆதாயம் தான்ப்பா. நானும் சாக போகிறேன், நீயும் சாப்பிட்டு இல்லையே, உட்காந்துருக்க யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்ல. ஆதாயம், அது ஆதாயத்தை முதல்ல இவன் லாபத்தை வாங்கிக்கிட்டான் சுரேஷ். அதனால் அவன் போயிட்டான். அதனால் நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம். நம்ம வந்து அழுது புலம்பி
ஃப்யூச்சர் நம்ம நினைக்காதபடி நம்ம வந்து அவன் பரலோகத்துக்கு போயிட்டானேங்கிறத அந்த கான்செப்டில் நம்ம பார்ப்போம்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு பரலோகத்தை பற்றி சொல்லி கொடுத்து அவங்களும் அக்செப்ட் பண்ணி கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் எரிக்கணும். ஏன் எரிக்கணும்னா அந்த வைரஸ்லாம் வெளியில் வந்துடும். இந்த ஹார்ட் பிளட் இருக்கும்போது உள்ளே இருக்கும், இல்லைன்னா அந்த ஹார்ட் பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால எல்லாம் மூக்கோலியே வெளியே வந்துடும். இப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு பாதிக்கப்படணும். கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் உடனடியாக அவங்களுக்கு ஹெச்ஐவி டேப் போடணும். இப்போ சமீபத்தில் மெட்ராஸ்லேருந்து ஒரு அம்மாவை கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க, யாருமே தொட மாட்டேங்க அந்த அம்மாவை. எங்கள் பல்லாவத்துலேருந்து அந்த அம்மாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. பணக்காரவங்க, ரொம்ப பணக்காரங்க. அப்புறம் நான் தான் எல்லாம் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு டேப் போட்டு அழகாக பண்ணி மெட்ராஸ்க்கு திருப்பி சமீபத்தில் கொடுத்து அனுப்புனேன். அந்த மாதிரி நிறைய பேர் அது மாதிரி வெளியிருந்து வருவாங்க. இப்போ நேற்று கூட ஒரு அம்மாவை அனுப்பியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள். அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், இல்லைன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா நாங்களே இது பண்ணிடுறோம். இந்த மாதிரி வெளியிருந்து வர்றதும் கொஞ்சம் இருக்கும். எங்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க மட்டும் எங்கள் ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்களை மட்டும் ரொம்ப நாங்கள் நல்லா கேர் பண்ணி அவங்கள ஆண்டோர்கள் நடத்தி அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ண வச்சிரும். அதனால் இது வந்து எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கர்த்தர் கொடுத்த பாக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். என் பிள்ளைங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க, எல்லாம் அப்படி நினைக்கிறோம். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோமை பற்றி வரும். இந்த அம்மா வந்து ஹெச்ஐவி அம்மா வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு எங்கள் ஹோமில் அந்த பிள்ளைங்களோடு கூட போகிறது வாரதெல்லாம் அந்த இதில் காமிப்போம். அது வந்து வேலை செய்கிற மாதிரி கல்வாரின் ஐயா எழுதும்போது கல்வாரின் நேசமே என்னையே இப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னு கல்வாரியை அப்படியே தூக்கிடுவாங்க ஐயா. அதுதான் எங்களுடைய உண்மையான லட்சியமே, ஆண்டவரை கல்வாரியை உள்ளே கொண்டு வந்துடணும். அதுதான் இந்த பாட்டினுடைய. அதனால தான் 2 கல்வாரியும் ஒன்று சேர்ந்து கல்வாரி கம்யூனிட்டி. ஒரே வார்த்தை, இந்த பாட்டில் வந்து ரொம்ப இமோஷ்னல் சாங்கு. அந்த ஆக்ஷனு அதோடு கூட இவங்க பிள்ளைகள்லாம் ரியலாக ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, அதில் எப்படி டேக் கேர் பண்ணுறாங்க, எப்படி குழந்தைங்களை எடுக்கிறாங்க, அதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிகள், அந்த மியூசிக், அந்த தீம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று அப்படியே மர்ஜ் ஆயிடுச்சு. இது எப்படி தேவன் தந்த தரிசனத்தோடு அங்கிள் இணைஞ்சாங்களோ, அதே மாதிரி அங்கிளோட தரிசனத்தோடு நீங்கள் இணைஞ்சிங்களோ, அதே மாதிரி மியூசிக், வீடியோ, அதில் நடித்த எல்லாமே ஒன்றிணைந்து இந்த பாடல் வந்து பலருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கு. நல்ல அந்த பாடலை பார்க்கலாம்.
பாடலை பார்த்தவங்கள கேட்டவங்களால அழாமல் இருக்கவே முடியாது. அதான் அங்கிள் சொன்ன மாதிரி இது அழ வைக்கிறதுக்கான பாடல் இல்லை, கண்ணீரை துடைப்பதற்கான பாடல். இன்னொரு கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இந்த பார்வை இழந்த கம்யூனிட்டி. அவங்களுடைய உலகம் ரொம்ப அழகான ஒரு உலகம். அந்த உலகத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு பாடலை எழுதியிருக்கீங்க. அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த வரிகள் இப்படி ஒரு அழகான வரிகள் அவங்கள ரொம்ப உயர்த்தி அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தர பாடலாக இருக்கு, இது எப்படி வந்தது? பாஸ்டர் அவங்க இந்த பாடலில் எழுதும்படியாக சொன்னபோது ஐ திங்க் அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் அவங்க நல்லா பார்வை இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, நடக்கிறது, போகிறது, வருது, சாப்பிட்றது எல்லாமே. அதனால் என்னுடைய உள்ளத்தில் என்னென்னா பெரிய துக்கம், எல்லாம் இருக்குது, ஆனால் உலகத்தை பார்க்க முடியல. உலகம் இவங்கள பார்க்குது, ஆனால் இவங்களால உலகத்தை பார்க்க முடியல. என்ன ஒரு வாழ்வு இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த பாடல் என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். 25 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய பார்வை நான் இழந்துட்டேன். எந்த பைபிளும் என்னால் படிக்க முடியாது. எவ்வளோ பெரிய எழுத்து நான் பைபிள் வந்து படிக்க முடியாது. அப்படின்னா நான் படிக்கக்கூடிய பைபிள் பெருசாக இருக்கணும். அது இன்னும் பிரிண்ட் பண்ணல யாருமே. பிக் பிரிண்ட்லாம் பண்ணி இங்கிலீஷில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. திடீர்னு அப்படி ஆச்சுது. நிறைய லேசர் பண்ணாங்க என் கண்ணில். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஜுவலாக ஒரு கண் பாதிச்சு போச்சு லெஃப்டில். அப்போ ரைட்டை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெயின். என்னென்னா ஸ்பெஷலி இந்த எம்பிஎஸ் சாங்ஸ்லாம் எழுதும்போது ரொம்ப நான் ராத்திரியும் பகலும் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். படிக்கும்பொழுதும் அதே மாதிரி சாதாரண ஒரு சிம்னி வெல்கில் தான் நான் படிச்சிருக்கேன். அப்போது லேட்டர் பார்ட் 25 இயர்ஸ் பிஃபோர் 96 அதுக்குள்ளே நல்லா பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே டோட்டலி டூ மச். பரிதாபம் என்னென்னா எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. இன்னும் பாப்பா ஷட்டாக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது படிக்கிறா. கிராஜுவேஷன் போகணும். அதுக்கிடையில் பைபிள் காலேஜ் எங்கள் பாப்பா படிச்சுட்டா 2 கிராஜுவேஷன். அதுக்கிடையில் நான் மலேசியா போயிட்டு ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க ஆரம்பிச்சு. இப்போ லைட்லாம் போடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுறோம். லைட்லாம் ஸ்பெஷல் லைட்லாம் கேட்டேன் இந்த பைபிளை படிக்கிறதுக்கு. அப்படி படிச்சுக்கணும், பிரசங்கம் பண்ண சிங்கப்பூர் பிள்ளைங்களுடைய கிராஜுவேஷனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் தெரியும் அது அந்த வேதனை காயெல்லாம். நான் சொல்லிக்கல யார்கிட்டையும். பார்க்க முடியல. உடனே கடைக்கு போயிட்டு ஒரு வீடியோ கேமரா வாங்கினேன். பாருங்கள், எல்லா ஆண்டவர் என்ன திட்டம், வீடியோ கேமரா வாங்கி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. வீடியோ கேமரா வாங்கும்போது ஒரு பைனாக்குலர் ஒன்று கொடுத்தான். பைனாக்குலர் தூரத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்காக, தூரமாக இருக்குது. அங்கே கேமரா இருக்குன்னா அப்படியே பக்கத்தில் க்ளோஸ்அப் கொண்டு நான் பார்க்கலாம் பைனாக்குலர். அதாவது காரணமில்லாத ஒரு கிஃப்ட் அது பைனாக்குலர். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இப்போ கிராஜுவேஷன் போகிறேன், பிள்ளைங்க வாங்குறாங்க, கான்வெகேஷன் வாங்குறாங்க, ட்ரெஸ் போட்டிருக்காங்க, டிப்ளமா வாங்குறாங்க, டிகிரி வாங்குறாங்க, 2 பேரும் மாறி மாறி வாங்குறாங்க. அப்போது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சிங்கப்பூரில் நண்பர்கிட்ட கொடுத்தேன் வீடியோ கேமராவை. நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என் கதையெல்லாம் சொல்ல. அப்போது நான் பைனாக்குலரில் பார்க்குறேன். எங்கள் மனைவி உட்காந்துருக்காங்க. எங்கள் தம்பி எங்கே வரேன்ப்பா சொல்லு இந்த பாரு அங்கே வர்றேன்னா. ஓ அவர் தான் அப்படின்னு. சரி, அது முடித்தோடனே வீட்டுக்கு வந்தோம். இது ஆண்டிக்கு தெரியும். ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சு சொல்லிட்டேன். பார்வை கொஞ்சம் கம்மியாக போச்சு. சரி சொல்லிக்காத பிள்ளைங்கிட்ட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டோம். கான்வெகேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த தங்கியிருந்த வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மனைவிக்கு தெளிவாக சொல்கிறேன், நான் மலேசியா போயிட்டு வந்த ஒரு பாடு ரொம்ப பார்வை இதாகி போச்சுன்னு. உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அங்கே சிங்கப்பூரில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு போகிறார். ஒரு சைனீஸ் மதிப்புக்குரிய டிஜிஎஸ் அங்கிள் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து ஒரு நல்ல சர்ஜன். அவர் என்னை பார்த்துட்டு என்னை கொண்டு போன ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர் சூப்பர்டென்ட். ஸோ கொண்டு போய் காட்டினோடனே அவர் நல்லா பரிசோதிச்சு பார்த்தார். அவர் சொல்லிட்டார், சாரி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கண்ணுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படியே சர்வே பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு பைனாக்குலர் மாதிரி கொடுத்தாங்க.
அந்த கண்ணாடி வந்து இந்த கண்ணுக்கு நல்லா இருக்குது, இந்த கண்ணில் கொஞ்சம் பார்வை இல்லாதனால வெளியே வர மாதிரி இருக்கும். அது நான் போட்டேன்னா நீங்கள் பயந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க. வெரி எக்ஸ்பென்சிவ், $600 அது. இன்னும் வச்சுருக்கேன். அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. கடைசியில் என் மகளுக்கு கல்யாணம் ஆகி அவள் வந்து அமெரிக்கா போயிட்டான். ஸோ இதோடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். வசனத்தை யாருன்னா படிக்க சொல்கிறது, வசன மெசேஜ் எடுக்கிறது, எடுத்த உடனே இந்த மாதிரி ஃபான்ஸில் பெருசாக டைப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இதுதான் நமக்கு தெரியும். இது தவிர சின்ன எழுத்துக்கள் எதுவுமே தெரியாது. ஸோ சிங்கப்பூரில் முடித்து அப்புறம் அமெரிக்காவில் என் மகன் கல்யாணம் ஆனவுடனே அங்கே போன உடனே சொன்னேன், டாடி நான் வந்து உங்களை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட். அங்கே கூப்பிட்டு போனான். அங்கே கூப்பிட்டு போன உடனே டாக்டர் செக் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணாங்க. அது வந்து விஷுவலி ஹேண்டிகேப்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே, இந்த லோ விஷன் எய்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க டாக்டர் படிச்சுட்டு சொல்கிறாங்க, சாரிம்மா, யுவர் ஃபாதர் ஆல்ரெடி லாஸ்ட் இஸ் விஷன், ஸோ வி கேனாட் டூ எனிதிங். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பார்வை இழந்துட்டார். அவள் என் கையை பிடிச்சிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூப்பிட்டு வரா, ஒவ்வொரு அழுவுறா. நானும் அவளை தான் இருக்கோம், அவள் தான் கார் ஓட்டணும். வெளியே கூப்பிட்டு வந்துட்டு என்னை கையை பிடிச்சிட்டு, டாடி உங்களுக்கு விஷன் போச்சாமே, உங்களால் பார்க்க முடியாதா, உங்களால் படிக்க முடியாதா, எப்படி நீங்கள் பிரசவம் பண்ணுவாங்க? நான் ஒன்றும் பதறி போல சொன்னேன், கண்ணு தானே, வாய் இருக்கல, கால் இருக்கல, கை இருக்கல, கொஞ்சம் கூட பதறி போல. ஒரு டிட்டர்மினேஷன் என்னென்னா, ஒரு டிசிஷன் என்னென்னா, நான் கண்ணை மூடுற வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், பார்வை இருக்கோ இல்லையோ ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். அதுலேருந்து அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு 25 இயர்ஸ், மோர் தென் 25 இயர்ஸ் எனக்கு இருட்டு தெரியாது, கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாது, மக்களுடைய முகம் சரியாக தெரியாது, பிரைட்டாக இருந்தால் பார்ப்பேன். நடக்கும் போதே அதை தவறி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்து, ஆனாலும் ஆண்டவர் தான் பிடிச்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கு வரைக்கும் நடமாடுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், செய்தியில் எடுக்கிறேன். அப்போது பைபிள் படிக்க முடியாதனால ஆடியோ பைபிள் கேட்டிருக்கேன். எனக்கு ஆடியோ பைபிள் ப்ரெசென்ட் பண்ணது தஞ்சாவூரில் சிஸ்டர், அவங்க டோட்டலி பிளைண்டு. அவங்க தான் எனக்கு அனுப்பி, பாஸ்டர் நீங்கள் கேளுங்கன்னு. நான் சொன்னேன், நானும் வந்து உங்களை மாதிரி தான். நீங்கள் சொல்லாதீங்க பாஸ்டர், நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்குறீங்களா, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணோம். ஸோ அந்த விஷனை இந்த 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 பார்வை இழந்தவங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்த ஒருபாடு பாஸ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சப்ஜெக்டில் ஒரு பாடல் எழுதணும். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம இந்த பாடல் எழுதுறதா, இது நல்லா இருக்கணுமா, நம்ம அனுபவத்தை எழுதணுமே. ஆண்டவர் வந்து பலப்படுத்தினார். உடனே எழுத தொடங்கினேன். பார்வை இழந்தாலும் விழியின்றி போனாலும் பதறி போவதில்லை, நான் புதிய படைப்பாக்கி புதிய வாழ்வு தந்து புதுமைகள் செய்கின்றேன். இறைவா, தேவா, புதுமைகள் செய்கிறது. பார்வை இழந்தாலும் பதறி போவதில்லை. இது அவரி. இது நானே பாட வச்சார் பாஸ்டர். நானே பாடினேன், மியூசிக் பண்ணி பாடிட்டு, அடுத்தது நானே அதை ஆக்ட் பண்ணோம். விஜிபியில் வச்சு இந்த கருப்பு கண்ணாடி போட்டு அதை நடந்து போகும்போது சில வேளை அங்கே ஃபுல் தடுக்கி விடலாம் பார்த்தேன். அதுக்குள்ளே அந்த கேமரா பீப்புள், டைரக்டர் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த பாட்டு வந்து ரியலிஸ்டிக்காக என் லைஃபோடு கலந்த ஒரு பாடல், என் வாழ்க்கையோடு கலந்த பாடல். அந்த பாடலை தைரியமாக பாடினேன். பாஸ்டர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் தான் பாடணும், நீங்கள் தான் ஆக்ட் பண்ணாங்க. சரி, பரவாயில்ல, அதாவது எப்படியும் ஜனங்களை ரீச் பண்ணோன்னு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாடலில் முழுவதுமே பார்வையற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது, அவங்கள வந்து உதாசீனமாக செய்யக்கூடாது, உதறி விடக்கூடாது. அவங்க விலையேறப்பட்டவர்கள், சமுதாயத்தில் விலையேற நல்லா படித்து எம்ஏட் படித்து பிரின்ஸ்பாலாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தான் அந்த இப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சகோதரி. சமீபத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு டீலாம் சாப்பிட்டு வந்துருக்கேன். அவங்களே டீ போட்டு கொடுத்தாங்க, டீலாம் சாப்பிட்டு வந்துருக்கேன். இப்போ என்ன கனெக்ஷன்னா, இந்த பாடல் மூலமாக இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விலையேறப்பட்டவங்க, அவங்கள நாம் உதாசீனம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்கிறேன் சேலஞ்ச். இதுக்கு தான் ஐயா வாழ்க்கையின் அனுபவத்திலேருந்தே கொடுத்துட்டீங்க, மறக்க முடியாத ஒரு பாடல். அதுதான் அங்கிள் சொன்னாங்க, இது நிறைய இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட இதில் வந்து ஜனகன மனகதி மாதிரி ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது என்னோட கூட பாடுறாங்க பாருங்க, அந்த பார்வையற்றவங்கலாம் அந்த பாடலை பாடும்போது எனக்கே இது
என்ன சொல்கிறது, எப்படி பாடுறாங்களே கோரஸ். ஆமாம், கோரஸ். அனுபவபூர்வமாக கோரஸ் என்னோடு சேர்ந்து பாடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆக்ஷனு, அடுத்தது அதனுடைய காரியங்கள்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். அது ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷன் தான் சொல்லும். இந்த பாடல் என்னால் மறக்க முடியாத பாடல். இந்த பாடலை வெறும் பாடலாக பார்த்துட்டு கடந்து போயிருப்போம். இதுக்கு பின்னாடி அங்கிளோடைய ஒரு பெரிய ஸ்டோரி, அதான் அவங்க மட்டும் அனுபவித்த அந்த வலியும் அந்த காரியத்தையும் இந்த வரிகளாக கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் பிளைண்ட் ஸ்கூலில் எடுத்தோம் தம்பி. சரிங்க. ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் தான் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ என்னுடைய ஆசையெல்லாம் நம்ம வர்ற ஜெனரேஷனுக்கு எப்படி அவங்க பிளைண்ட் ஸ்கூலில் எப்படி படிக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்கங்கிறத காமிக்கணும், எப்படி சமைக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாதுனா கூட அவங்க வந்து எப்படி உதவி செய்கிறாங்க காமிக்கணுங்கிற ஒரு ஆசை. அந்த வீடியோகிராஃபர் வந்து அழகாக மிஸ்டர் சுரேஷ் வந்து அதை அழகாக கேட்ச் பண்ணார். அவங்க படிக்கிறது, சாப்பிட்றது, அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கு எல்லாத்தையும் அழகாக பர்கூர் பிளைண்ட் ஸ்கூலில் போய் நல்லா அவங்களுடைய அனுமதியோடு கூட அழகாக பண்ணி இதை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நான் வந்து இது உங்கள் சாட்சி, யான் சாட்சியும் நான் சொல்லுவேன். நாங்கள் எங்கள் ரெண்டுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் சாட்சி சொல்லிட்டீங்க, இது வரைக்கும் ஒருவேளை நம்ம உலகத்துக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஏஞ்சல் டிவியில் பாடல் பிறந்த கதைகள்லாம் பண்ணும்போது யாருமே ஐயாவுக்கு கண்ணில் காரியம் இருக்குன்னே தெரியாது. அதில் சொன்ன மாதிரி புது புது காரியங்கள் பண்ணுன்ற மாதிரி இவ்வளோ பெரிய லெட்டரில் படிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. படைப்புகளை படைச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை உபயோகப்படுத்துகிறேன். காட் அந்த சிஸ்டர் சாரல் நவரோஜுக்கு அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நாங்கள் ரெண்டும் ஒரே சர்ச், அந்த சர்ச் தான் போயிட்டு இருந்தோம். எம்பிஏ வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த சர்ச்சு போயிட்டு இருந்தோம். அப்போது அந்த அளவுக்கு ஆண்டு ஐயாவை வந்து உயர்த்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே மறுபடியும் பரிசுத்தாவியுடைய கிரியன்னு வச்சுருக்கோம். இந்த பாடல்கள்லாம் சாதாரண எல்லாரும் பாட முடியாது. இது அம்மாவோட சாரல் நவரோஜுடைய அம்மாவுடைய ஒரு ஜபாங்க கூட இருக்கலாம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சர்ச்சில் அந்த பாடலுக்காக நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம். ஞாபகம் இருக்காயா? அந்த ரெக்கார்டு ஓடும், நம்மளாம் உட்காந்து அந்த பாடல்களை அம்மாவுடைய பாடல்களுக்காக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிடும். அந்த சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கு முடியும். அந்த அம்மா ஸ்டேஜில் ஏறினா 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. நானும் ஐயாவும் அங்கே போய் அந்த பாடல்களை கேட்கறதுக்காக உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி பாடல் பைத்தியம். வெறும் வாய்ஸாக ஃபோட்டோவை மட்டும் பார்த்துருக்க வேண்டிய ஒருத்தவங்களை அங்கிள் கூப்பிட்டு வந்து பாடல் பிறந்த கதை மூலமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பாடல்களை வீடியோவில் வருதுன்னா காரணம், அது வரைக்கும் ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க. அம்மாவுடைய ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க. அதை அவங்கள கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. அது ஆண்டர் பண்ணார் வச்சுருங்களேன், அது அடுத்த ஸ்டோரி. அப்புறம் அவங்க ஐயா என் ஸ்டோரியை நான் சொல்லணும்னு நானும் என் ஸ்டோரி சொன்னேன். நான் சின்ன வயசில் எப்படி எங்கள் அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததில்லை, அதை சொல்லி அடுத்த பாடல்களை நான் முகத்தை பார்க்கறதில்லை, அதுவும் எழுதிட்டாங்க இந்த பாட்டை. அப்போ இந்த பாடலை அங்கிளோட நடிப்பு கலந்த உண்மையான பாடல், அதை பார்த்துடலாமா? ஆமாம். பார்வை இழந்தாலும் விழியின்றி போனாலும் பதறி போவதில்லை. பார்வை இழந்தாலும் விழியின்றி போனாலும் பதறி போவதில்லை. புதிய படைப்பாக்கி புதிய வாழ்வு தந்து புதுமைகள் செய்கின்றீ தேவா, புதுமைகள் செய்கின்றீ. பார்வை இழந்தாலும் விழியின்றி போனாலும் பதறி போவதில்லை. மனிதர்கள் மறந்தாலும் உலகம் வெறுத்தாலும், மனிதர்கள் மறந்தாலும்
அழைத்தவர் நீர் அல்லவோ, அன்பால் அணைத்தவர் நீர் அல்லவோ. புதிய படைப்பாக்கி புதிய வாழ்வு தந்து புதுமைகள் செய்கின்றீ. இருளினில் வாழ்ந்தாலும் நெருக்கங்கள் சூழ்ந்தாலும், என்பல நீர் அல்லவோ, தேவா என் துணை நீர் அல்லவோ. புதிய படைப்பாக்கி புதிய வாழ்வு தந்து புதுமைகள் செய்கின்றீ. இப்போ ஐயாவுடைய சாட்சியை அந்த பாட்டில் எழுதிட்டாங்க. ஐயா என்னுடைய சாட்சியும் தயவுசெய்து எழுதிருங்க. ரெண்டாவது அதை ஜாலி ஆபிரகாமை வச்சு பாட வைக்கணும், என்னுடைய ஆசை. அது என்னுடைய ரொம்ப ஆசை. ஏன்னா இன்றைக்கி கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுற ஒரு பெரிய பாத்திரம் ஜாலி ஆபிரகாம். அவங்க வாயில் என்னுடைய பாடல் வரணும் அப்படின்னு நான் ஆசையோடு இருந்தேன். என்னுடைய சாட்சி எப்படின்னா, எங்கள் அம்மா ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது அங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்கள் தாத்தா கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 40 நாள் தான் எங்கள் அப்பா கூட இருந்திருக்காங்க. இங்கே வந்த பிறகு நான் பிறந்தேன். திருப்பி எங்கள் அப்பா வரணும்னு ட்ரை பண்ணி வர முடியல, அங்கேயே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா முகத்தை நான் பார்த்ததில்லை. இங்கேயே படித்து ஹாஸ்டலில் திருப்பி ஒரு ஐயர் என்னைய ஒரு ஹாஸ்டல் சேர்த்து அங்கே ஹாஸ்டலில் படித்து அப்படி என்னுடைய லைஃப்லாம் அப்படி ஹாஸ்டல்லையே என்னுடைய லைஃப் இருந்துச்சு. அம்மா என்னாச்சு? அம்மா வேறு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அப்போ போன பிறகு அவங்களும் இறந்துட்டாங்க. ஐயா தான் அடக்கம் பண்ணாங்க எங்கள் அம்மாவை. அந்த அளவுக்கு நாங்கள் சென்னையில் தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. ஐயா தான் அடக்கம் பண்ணாங்க எங்கள் அம்மாவையும். அப்புறம் ரொம்ப நான் என்னுடைய லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆர்ஃபனேஜ்லேயே படித்து அங்கே அப்புறம் இங்கே எம்எஸ்டபிள்யூ படித்தேன். இங்கே படிக்கும்போது சோசியாலஜி படிக்கும்போது பீச்சில் கடலை மிட்டாய் விற்பேன். இது கடலை சுண்டல், ஆமாம் ஆமாம், சுண்டல் முறுக்கு அதெல்லாம் விற்று அப்புறம் அதை ஏர்ன் பண்ணி தான் நான் படித்தேன். டிகிரி முடித்தேன், மாஸ்டர் டிகிரி முடித்தேன். அதுக்கு எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது லைஃப்பில் கொஞ்சம் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறேன், முன்னேறி வரணும்னு அதெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே உடனே எனக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிது. மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க் இருந்தாலும் உடனே வேலை கொடுத்தாங்க. அங்கேயே 12 வருஷம் வேலை பார்த்தேன். பார்த்துட்டு திருப்பி இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா, அந்த பாட்டில் தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை, அனாதையாக நான் வளர்ந்தேன். இன்றைக்கி அனாதன் சொல்கிறதுக்கு, நான் வளர்க்குற பிள்ளைங்களே அனாதன் சொல்கிற அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அவங்க விரும்பப்பட மாட்டேங்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க அனாதை தான், உண்மையாகவே அனாதை தான். இந்த ரோட்டில் உள்ள பிள்ளைங்க, அங்கே உள்ள பிள்ளைங்க தான் எனக்கு ஆண்டவர் கொண்டு வர்றாரு. நானும் எங்கள் ஹோமில் அனாதை விடுதின்னு இந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஹோம் ஒரு வீடு அப்படி தான் உபயோகப்படுத்துகிறோம். அனாதை நம்பிக்கை இல்லை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். நான் அப்புறம் அந்த ஹோமில் படித்ததுனால எனக்கு என்னை பற்றியும் ஒரு சாட்சி எழுதுங்கய்யா. பீச்சில் எல்லாம் நான் சுண்டல் விற்றேன், அப்புறம் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என் பிறந்த வீட்டை காமிப்பாங்க அந்த படத்தில். ரெண்டாவது நான் படித்த ஹோமை காமிப்பாங்க. அந்த ஹோமில் நான் எல்லா பசங்களும் ஊருக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். லீவில் கூட ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு பிரிட்ஜில். அந்த பிரிட்ஜெல்லாம் காமிச்சு அப்படி அந்த அழகாக நல்லா ஷூட் பண்ணி
ஒரு என் பையன் நடித்தான் அதில். அது ஒரு பெரிய கிருபை. என்னுடைய 3வது பையன், அவன் முகம் என்னை மாதிரியே இருக்கும். அவனுக்கு என் இருதயம். அதான் ஃபுல் டைம் ஆயிடுச்சு. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி 12 வருஷம் 10 வருஷம் வாரணாசியில் இருந்தான். மிஷன் ஃபீல்டில் 10 வருஷம் மனைவியும் அவனும் நல்லா பண்ணி அப்புறம் இப்போ வந்து என்னுடைய வேலையை பண்ணுறான். ஹென்றி அவன் பேர். அதனால் அவன் தான் அந்த இதுக்கு நடித்தான். ஐயா தான் டைரக்ட் பண்ணாங்க. நீ இப்படி பண்ணு டைரக்ஷன் ஐயா பண்ணி அந்த பாட்டுக்கு அழகாக அனாதையாய் நான் வளர்ந்தேன், அனுப்பவர் யாரும் இல்லை, என்னை தேடி வந்தார் அப்படின்னு அந்த ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குற அந்த பாட்டு இருந்துச்சு. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது தாய் தகப்பனையற்ற பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக. அந்த கான்செப்டில் தான் இந்த பாடலை சொல்லும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. யார் இப்போ நம்புவாங்க இவருக்கு வந்து இவ்வளோ பிள்ளைங்களை ஆதரிக்கிறாரு, நல்ல வீடு வாசல் இருக்குது, ஒரு சபை இருக்குது, ஒரு அனாதையாக வந்துட்டாரு, தகப்பன் முகத்தையே பார்க்காத ஒரு நபர் வந்து இவ்வளோ பேருக்கு ஊழியம் செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர எல்லாராலையும் செய்ய முடியாது. இப்போ அந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் அற்ற பிள்ளைகளை தூக்கி எடுத்து அவர் மார்பில் வச்சுக்கிறாரு. இவங்க மனைவி வந்து எக்ஸலன்ட். அவங்களும் இந்த பிள்ளைங்களை தூக்கி எடுப்பாங்க. HIV பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தூக்கி எடுப்பாங்க. வியாதியாக இருக்கும்போது பார்க்குறாங்க. வீட்டுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய பிள்ளைகளை, தாய் தகப்பன் அற்ற பிள்ளைகளை, HIV பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தூக்கி அணைக்கும்பொழுது ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இல்லைன்னா இவங்க நடத்துகிற ஒரு இது. இதெல்லாம் வந்து வாழ்க்கையோடு வெறும் பேசுகிற காரியம் இல்லை, இது செயல்படுத்துகிற காரியம். நிறைய பேர் பேசிட்டு பாட்டு எழுதி போயிடுவாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையை இது பாடலாக்கி அது அனுபவம் பூர்வமாக செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரே, அதான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். அந்த பாடலை நீங்கள் கேளுங்க. ரொம்ப என்னுடைய பிள்ளைங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என் பிள்ளைங்களும் வருங்காலங்களில் என் ஹோமில் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது. இதுக்கு 2500 பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. 2500 பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு போய் வேலையில் நல்லா இருக்காங்க, பொசிஷனில் இருக்காங்க. அவங்களே பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. 2005 ஏன்னா இது வந்து 1992 ஆரம்பித்தோம். 92 ஆரம்பித்தோன்னா ஏற்கனவே 21 வருஷம் இந்த ஹோம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 22 இடத்துல நடக்குது. 11 ஸ்டேட்டில் நடக்குது எங்கள் ஹோம். 11 ஸ்டேட்ஸ், ஹிமாச்சல், ராஜஸ்தான், ஒடிசா, பீகார் அப்படின்னு UP 11 ஸ்டேட்டில் நடக்குது. நான் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது ஆண்டவருக்கு மகிமை போகணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸில் பேசுறது கிடையாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கான்ஃபரன்ஸு இந்தியாவில் நடக்குது. ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் போனதில்லை, போக மாட்டேன். ஏன்னா இது வந்து ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருக்கு மகிமை. இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் இப்போ வந்து ஏஞ்சல் டிவியில் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். ஏஞ்சல் டிவியில் ஒரு 4 எபிசோட் கொடுத்தேன். ஆனால் வந்து இந்த ஊழியத்தை பற்றி நான் கொடுத்ததில்லை. ஊழியத்தை பற்றி நான் ஒரு 2 பிள்ளைங்களை கூட்டு போவேன், 2 குஷ்டரோகிகளை கூட்டு போவேன், அவங்களுடைய சாட்சி அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஒழிய இன்றைக்கி என் ஊழியத்தை பற்றி பேசுகிறேன். ரகசியம் என்னென்னா பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு அவருக்கு வைத்துறோமோ அந்த அளவுக்கு ஊழியம் வளருங்கிறது என்னுடைய இது. நான் செஞ்சேன் அப்படின்னு 1, 2 பணம். இன்னைக்கு ஊழியத்திலேயே பயங்கர மனித கிரேட் டிசிவர். நான் வந்து பணத்து பக்கமே போக மாட்டேன். ஐ நெவர். என் பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே 2000-3000 தான் இருக்கும் என்னுடைய அக்கௌண்ட்டில். நானும் தேட மாட்டேன், தேடி வரும். இது வந்து ஊழியம் ஆரம்பித்து 34 வருஷம் ஆச்சு. 34 இயர்ஸ் ஊழியம் ஆரம்பித்து, ஹோம் ஆரம்பித்து 30 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து காணிக்க கேட்டதில்லை, டொனேஷன் புக்கு அடித்ததில்லை. தேடி வரும், அழகாக வரும். ஆண்டவரே கொடுப்பாரு, ஆண்டவரே நடத்துவார், ஆண்டவரே பண்ணுவார். அது சொன்ன நேரம் பத்தாது. ஆனால் ஒன்று, என் தகப்பன் முகத்தில் நான் பார்த்ததில்லை, என் தாயின் அன்பை நான் ருசித்ததில்லை. அருமையான ஐயா வந்து இந்த பாட்டை உலகத்துக்கு எல்லோரும் திட்டுவாங்க. என்னைய சிலர் வந்து எஸ்பெஷலி எங்கள் சம்பந்திக்கு அந்த பாட்டு பிடிக்கல, எங்கள் சம்பந்தியாக இருக்குது. என்னை கூப்பிட்டு ஒரு நாள், நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப தரக்குறைவாக ஏஞ்சல் டிவியில் ஐயா போட்டுக்கிட்டே இருக்கிறார். திருப்பி பாடல் பிறந்த கதையில் ஐயா வந்து போட்டு உங்களை கேவலப்படுத்துறாரு, தகப்பன் போது பார்த்ததில் கேவலப்படுத்துறாரு, நீங்கள் பெரிய ஊழியக்காரராச்சா அப்படின்னு ஒன்று. நான் சொன்னேன், அது கேவலப்படுத்தலை, அவருக்கு நம்ம கனத்தை மகிமை கொடுக்குறோம். அதனால் என்னை கேவலப்படுத்தினா பரவாயில்ல, நான் அப்படி தான் போகணும். என்னுடைய லைஃப் வந்து அவ்வளோதான்.
உங்களுடைய லைஃப்பை பார்க்குறப்போ உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை யாராவது நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்களா, அப்படி யாராவது நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்களான்ற வாழ்க்கை சூழல் தான் உங்களுடைய வாழ்க்கை சூழல். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஏசப்பா மேலே வச்சுருந்த நம்பிக்கை இன்றைக்கி பாருங்கள் 2500 பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற எவ்வளோ பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக 3000 பிள்ளைகள், கிட்டத்தட்ட 5500க்கும் மேலான பிள்ளைகள் நீங்கள் நம்பிக்கையாக இருந்து அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய சாட்சியை அழகாக வரிகள் மூலமாய் எங்களுக்கு படைச்சிருக்கீங்க. அந்த பாடலை பார்த்துட்டு வரலாம். தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. அநாதையாய் நான் அலைந்தே அணைத்திட யாரும் இல்லை. ஏங்கும் வேளையிலே நான் ஏங்கும் வேளையிலே என் வாழ்வில் நீர் வந்தீர், என் வாழ்வில் ஒளியேற்றினீர். என் வாழ்வில் நீர் வந்தீர், என் பாதை மாற்றிவிட்டீர். தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை. சொந்த பந்தம் இருந்தாலும் வாழ வைக்க வழி தெரியவில்லை. சொந்த பந்தம் இருந்தாலும் வாழ வைக்க வழி தெரியவில்லை. அநாதை விடுதியில் நான் வளர்ந்தாலும், அநாதை விடுதியில் நான் வளர்ந்தாலும் வீதியில்தான் என் வாழ்வு, வீதியில்தான் என் வாழ்வு. தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. அநாதையாய் நான் அலைந்தே அணைத்திட யாரும் இல்லை. ஏங்கும் வேளையிலே நான் ஏங்கும் வேளையிலே பாவசாபம் தொடர்ந்தாலும் பாசமுடன் என்னை தேடி வந்தார். பாவசாபம் தொடர்ந்தாலும் பாசமுடன் என்னை தேடி வந்தார். புதிய வாழ்வினை எனக்களித்தாரே, புதிய வாழ்வினை எனக்களித்தாரே. இயேசுவின் அன்பை மறவே, என் இயேசுவின் அன்பை மறவே. தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. அநாதையாய் நான் அலைந்தே அணைத்திட யாரும் இல்லை.
தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை, தாயின் அன்பை ருசித்ததில்லை. தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை. அங்கிள், இந்த பாடல் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான பாடல். இந்த பாடல் இதுக்கு முன்னாடி பாடல் அங்கிளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நினைக்கிறேன். இது காட்ஸ் டைமிங்ஸ். அதெல்லாம் இப்போ கூட என்னால் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஐயாவுக்கும் நேரத்தை கொடுத்தாரு, எனக்கு நேரத்தை கொடுத்தாரு. மிஸ்டர் தினகரன், சுரேஷ், 4 பேர் நாங்கள் இதில் பார்ட்னர்ஸு. இந்த 4 பேர் சேர்ந்து தான் இந்த காரியங்களை செஞ்சோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பத்திலேயே களங்கமில்லா புன்னகை, கவலையின்றி வாழ்கின்றார், கர்த்தரின் கிருபையால் கலக்கமின்றி வாழ்கின்றார். யாருன்னா மனநிலை குன்றிய பிள்ளைகள். என்கிட்ட இருக்காங்க பிள்ளைங்க. இப்போ என் 43 பிள்ளைங்க இருக்காங்க என்கிட்ட. HIV வியாதி வேறு இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சர் இல்லை. ஃப்யூச்சர் இல்லைன்னா அவங்க நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. அவங்க ரொம்ப சந்தோஷமாக கோழி மேய்க்கிறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க தே ஆர் வெரி ஹாப்பி. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, பாதிக்கப்பட்டாங்களே மனநிலை அப்படின்னு. ஐயாவும் நானும் ஒரு ஹோமுக்கு போயிருந்தோம். அந்த டைமில் இவ்வளோ பிள்ளைங்க என்கிட்ட இல்லை. அப்போ கொஞ்சம் பிள்ளைங்க மனநிலை பிள்ளைங்க குந்தி பிள்ளைங்க என்கிட்ட கம்மியாக தான் இருந்தாங்க. அப்போ நான் வேற ஒரு ஹோம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஐயாவை பார்த்து அங்கேயே உட்காந்து நாங்கள் பேசணும். அப்போ ஐயாட்ட நான் ஒரு காரியம் சொன்னேன், ஐயா இந்த பிள்ளைங்க நாளை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, நேற்றை குறித்து என்னமோ அவங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் நேற்று நடந்ததை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இவங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறோம். நாளைக்கு என்ன நடந்துரும்ன்ற பயமே கிடையாது. இது 2 இல்லையா அப்படின்னு ஐயா அந்த பாயிண்டை அழகாக பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டில் கொண்டு வந்தாங்க. கபடம் இல்லை அவங்களுக்கு, அதை கூட பாயிண்ட் அவங்க அதெல்லாம் ஆடிங் பாயிண்ட். அவங்களுக்கு கபடம் கிடையாது, நாளை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, நடந்ததை பற்றியும் நினைக்க மாட்டாங்கன்னு அழகாக அந்த பாயிண்டை கொண்டு வந்தாங்க பாருங்கள். அழகாக ஃபிட் ஆச்சு அந்த பாட்டில். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஒரு 40 பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களையே அதே ஹோமில் போய் 40 பிள்ளைங்க ஓடி ஆடி ஆனந்தம் 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 பேரின்பம் ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால அந்த பாட்டை பாடுவாங்க. என்ன அழகா அது. இதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு ஆண்டவர் ஐயா. அந்த என்னுடைய ஃபோக்கஸை 2 பேர் சேர்ந்து இதை பண்ணும்போது ரொம்ப அழகாக முடிஞ்சுது. அதாவது பாஸ்டர் சொன்னபடி இட்ஸ் டீம் ஒர்க். அது நேரில் பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த வலிகை வேதனைகள் அதுங்க சிரிக்குதுங்க, களங்கமில்லாத சிரிப்பு, களங்கமில்லா புன்னகை. நேற்று குறித்து நாளைய குறித்து ஒன்றுமே அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு எங்கே சாப்பாடு வருது, எப்படி வருது எல்லாம். இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிள்ளைங்க பிறந்த உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே மாதிரி பிள்ளை ஒன்று பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குறைபாடு உள்ள பிள்ளை அப்படின்னு. ஓன்னு அழ ஆரம்பிச்சார். அந்த அம்மாவும் அழ ஆரம்பித்தாங்க. ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவம் ஓன்னு அழுகுறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால் அந்த பிள்ளை மனநிலை குன்றிய பிள்ளை, ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, வெளியேற பெற்றவில்லை, இதுவும் ஸ்பெஷல் சைல்டு. அதனுடைய ஆக்ஷனு அதனுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுங்களுக்கு படிப்பு வராதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை அது வளர்ந்து அது நல்லா படித்து ஒரு பேங்க்கில் வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆமாம், அது எப்படி முடியும்னா இந்த பேரண்ட்ஸ் அன்னைக்கு பிறக்கும் போது அழுதாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அது வளர்ந்து 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 அது கல்யாணம் ஆகலை, ஆனால் ஒரு பேங்க்கில் போய் வேலை செய்யுது. அது நல்லா நடமாடும் போது அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் சந்தோஷம். என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சுகமாக்க முடியும், எந்த நிலையிலும் அவளுக்கு உற்சாகம் மூட்ட முடியும். அதுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடையவங்க என்ன பண்ணுன்னா ரொம்ப என்கரேஜிங்காக சேலஞ்சிங்காக அதை அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதை விட ஆண்டவர் பற்றி சொல்கிறது, அதோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உதாசீனம் பண்ணி ஒதுக்கி விடாதபடிக்கு ஸ்பெஷல் சைல்டு, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, சமுதாயத்தில் உயர்ந்தவங்க, விலையேற பெற்றவங்க அப்படின்னு அவங்களை பாராட்டுவோம்.
அவங்களுக்காக ஜெபம் பண்ணவும் சமுதாயம், விசேஷமாக பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளாம் ஒதுக்கி விடாதபடிக்கு அவங்களுக்காக உழைக்க, உதவி செய்ய, ஜெபிக்க மறக்கவே கூடாது. இந்த பாடல் வந்து நான் பார்த்தபொழுது அந்த ஹோமில் போய் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். HIV ஆனாலும் சரி, திருநங்கை ஆனாலும் சரி, மற்ற எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரி, இந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க ரியாக்ஷன், சாப்பாடு ஊட்டணும், அவங்களை எடுத்து சாப்பிட முடியாது சில பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி நிலையில் கொண்டு வந்து ஹோமில் சேர்த்துட்டு அவங்க நிம்மதியாக போயிடுவாங்க. ஆனால் அந்த ஹோமை நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய வலி வேதனை இருக்கும். அந்த பிள்ளைகளை காப்பாற்றி அதை கரை சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சமுதாய பணிகள்லாம் செய்யக்கூடிய நிறைய தொண்டு நிறுவனம் இருக்குது. அது ஆரம்பிக்கும், இந்த பாடலை ஆரம்பிக்கும்போது ஐயா சொன்னபோது என்னை வேறொரு ஹோமுக்கு தான் கொண்டு போய் காட்டினாங்க. அதன் பின்பு அந்த பிள்ளைகள் 49 பிள்ளைங்களா, ஆமாம், 49 பிள்ளைங்களை இப்போ ஆதரித்து அதுங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாபெரும் கால்வேரி சாப்பல் ட்ரஸ்ட் நம்பிக்கை இல்லத்தில் பல தரப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து உதவி செய்ததில் இந்த ஒரு விஷயமும் ஒரு காரியம். இது வரைக்கும் இந்த டீட்டெயிலாக உட்காந்து எந்த மீடியாவெலாம் பேசுனதில்லை. நாங்கள் 2 பேருமே இந்த 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 கரிசனை உண்டு, இந்த வலியை புரிஞ்சுக்கிட்டோம், பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேனலில் உட்காந்து பேசுறது இதான் முதல் முறை. நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் அ டிவைன் அப்பாயின்மெண்ட் எங்கள் 2 பேருக்குமே. ஆமாம், அதிலும் ஆதாரத்தில் பேசுறது வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்க. நிச்சயமா அங்கிள், நாங்கள் விலையேற பெற்றோர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து ரொம்ப அதை அனுபவபூர்வமாக்கி அதை சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த ஒரு காரியம் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கிள், இந்த குழந்தைகள் பிறக்கும் போதே மற்றதாவது வியாதியை வந்து நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு வியாதியை குணப்படுத்திட முடியுமாங்கிற மருத்துவம் அந்த மாதிரிலாம் இந்த குழந்தைனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி வளர்க்குற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் அதை வந்து ஆதரித்து நடத்துகிற இந்த ஹோம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அது வியாதி இருக்கும்போது வியாதியை பற்றி அவங்களுக்கே தெரியாது, மாத்திரை கூட போட மாட்டாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் மாத்திரைக்கு வந்து கேட்பாங்க. ஏன்னா HIV வியாதி உள்ள பிள்ளைங்க கண்டிப்பாக டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் கரெக்ட் டைம் மாத்திரை போடணும். இவங்களுக்கு அந்த அந்த அவேர்னஸ் கிடையாது, அந்த வியாதியை குறித்த பயம் கூட கிடையாது. நாங்கள் தான் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு போட்டு வச்சு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. சில நேரத்தில் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. டிப்ரெஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்க அடம் பிடிப்பாங்க. இந்த மென்டலி இல் பிள்ளைங்கிட்ட ஒரு பெரிய கஷ்டமான காரியம் என்னென்னா அவங்களுக்கு கவலைன்னு வரும்போது சில நேரத்தில் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் அவங்க கேட்பாங்க சில பொருள், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே, கொடுக்கல அரகண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களை திருப்பி நம்ம லெவலுக்கு கொண்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஃபோனை கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ நம்ம பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுங்க தெரியும், அந்த பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அப்புறம் டப்புன்னு கீழே போட்டு உடச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் பயம், கொடுத்தாலும் பயம். ஆனாலும் அவங்ககிட்ட நம்ம வந்து அன்பாக அவங்கள தூக்கி முதல்ல உட்கார வச்சுட்டு, இந்த ஃபோனை விட இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது உனக்கு, அது அவன்கிட்ட அப்படியே இந்த ஃபோனை கொடுக்காம ஃபோனை காமிச்சிட்டு எனக்கு ரொம்ப வேணும்ப்பா அப்படின்னு வச்சுட்டு அவன்கிட்ட கொஞ்சம் அப்படி கணத்தை கிண்ணி அப்படி அப்படியே கொஞ்சம் அன்பாக ஏதாவது பேசிட்டோன்னா அன்பு. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு. இந்த பிள்ளைங்க ஒன்றுக்கு இருந்துடும் நம்ம மேலே. யூரியன் இருந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வெளியில் சொல்லக்கூடாது. கக்கா இருந்து வச்சிரும் சில பிள்ளைங்க, நம்ம கண்டுக்கிடக்கூடாது. ஏன் இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் முறைச்சிட்டோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் சாப்பிடாது, அப்புறம் நமக்கு பிரச்சனை. அதனால் அதுக்கு தான் ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷல் சைல்டுன்னு எஜுகேஷன். நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் டைமு இதெல்லாம் வந்து சில ஹோம்ஸ்க்கெலாம் போயிட்டு வருவோம். இந்த லிட்டில் ட்ராப்ஸ் இந்த மாதிரி ஹோம்ஸ்லாம் போயிட்டு வர அந்த ஒரு நாள், அந்த 1 மணி நேரம் அவங்களோட இருப்போம். அந்த வழியே எங்களுக்கு ஒரு வாரம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. எப்படி எங்களுக்கு இவ்வளோ பேரை சமாளிச்சுட்டு இவ்வளோ பேரை பார்த்துக்கிட்டு? எங்கள் ஸ்டாஃப், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க தான். எங்கள் இப்போ 100 மிஷினரிஸ் அனுப்பியிருக்கேன் வட இந்தியாவுக்கு. எல்லாம் எங்கள் பிள்ளைங்க, எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்கள நான் வந்து பொம்பளை பிள்ளைங்க நர்சிங் ட்ரைனிங் கொடுத்துட்றேன். ஆம்பளை பையங்கன்னா கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கு மற்றபடி எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க, ஏன்னா அவங்களுக்கு HIV பிள்ளைங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது வெளியில் போயாச்சுன்னா. ஏன்னா எந்த வேலைக்கு போனாலும் தான் இது கேட்குறாங்களே, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்குறாங்களே, இவங்களால கொடுக்க முடியாத.
கவர்மெண்ட்லேயே வேலை கிடைக்காது, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதனால் நாங்கள் தான் அவங்களுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்று செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, இல்லைன்னா நாங்கள் வேலை கொடுக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது இந்த மெக்கானிக்கல் கடை அந்த மாதிரி கடையில் டிரைவிங் அந்த மாதிரி இதில் சேர்த்து விடுவோம். அதனால் இப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஹோம்ஸில். இப்போ 4 இடத்துல ட்ரைனிங் சென்டரு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். எங்கள் பிள்ளைங்களே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ 4 இடத்துல பண்ணோம், வாரணாசியில் மற்றும் தைலாபுரம், பெங்களூரில் 2 சென்டர். இப்படி பண்ணி நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். எங்கே போனாலும் ஷைன் பண்ணுவாங்க, எங்கே போனாலும் ஷைன். உங்களுக்கு இந்த பாடல் வரும்போது எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த பாடலை கேட்டு இவங்களால வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது, உணர முடியாது. இந்த பாடலை எழுதுனதுக்கான காரணம் இல்லை, யாருக்காக இந்த பாடல்? இந்த பாடல் காரணம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். அவங்க வெளியேற பெற்றவர்கள், அவங்கள ஒதுக்கக்கூடாது. இப்படி தான் இருக்குது. ஐயா சொல்கிற மாதிரி அவங்க சாப்பாடை ஊட்டி விடணும். அவங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லிடுறோம், பயங்கரமான வார்த்தை. அந்த ரோட்டில் கூட ஒருத்தன் ஒரு மனநிலை குன்றியும் ஒருத்தன் ரோட்டில் நடந்து போகும்போது அவனை நம்ம வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணிக்கிறோம். அவன் இல்லை, அவனும் ஆண்டவரால் படைக்கப்பட்டோம், அவனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அவனுக்கும் நம்ம வந்து அவன் தொடணும் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து குஷ்டரோகின் மட்டும் தொடரல. இந்த திமிர்வாதக்காரன்னா என்ன, அதானே திமிர்வாதக்காரன், அப்படி தானே இல்லை? திமிர்வாதக்காரன்னா அவனுக்கு பேரலைஸ்ட், அவனுக்கும் கண்டிப்பாக திமிர்வாதக்காரனை கூட ஆண்டவர் வந்து தொட்டு சுகப்படுத்தினான்னு போட்டிருக்குது. அவர்கிட்ட கொண்டு வந்து எல்லாம் பண்ணாங்களே. அதனால் ஆண்டவர் நேசித்தார். அதே போல் நம்மளும் நேசிக்கணுங்கிறது தான் நம்ம பைபிள் சொல்லுது. அந்த ஸ்டேஜுக்கு ஐயா வந்து இந்த பாட்டு வரும்போது நிறைய பேர் ஏன்னு சொல்லியிருக்கேன். அந்த பாட்டை வந்து சபையிலே பாடுவாங்க. எங்கள் சர்ச்சில் கூட இந்த பாட்டு தான் ஒரு பாட்டு தான், இந்த ஒரு பாட்டு தான் ஐயா நீங்கள் பாடினது எங்களுக்கு சபையில் பாடுற பாட்டு அழகாக பாடுவாங்க. அதான் நீங்கள் சொல்லும் போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு, மூடன் என்று சொல்லுகிறவன்னு எரினா இருக்குது போவான்னு. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையாக போகும். சரிங்க, டான்ஸ் ஆடும். இந்த பாடலை பார்த்துட்டு வரலாம். அந்த குதூகலமான பாடல்